ஹரிபோல் தண்டவத் பிரணாம். நான் ஸ்ரீ நரோத்தமதாஸ் டாக்கூருக்கு பிரேம பக்தி சந்திரிகா படிச்சுட்டு இருந்தேன். அடுத்த ஸ்லோகம், சாது சாஸ்திர குரு வாக்கிய हृदय करिया ऐक्य सतत भासिबो प्रेम माझे कर्मी ज्ञानी भक्तिहीन यहाँ के कोरिबो भिन्न நரோத்தம தத்துவகாரி. நான் என் இதயத்திலே சாது சாஸ்திர குரு சொன்ன விஷயங்களுக்கு ஒன்று பண்ணிட்டு எப்போவுமே பிரேமத்தில் இருப்பேன். கர்மி ஞானி ஞானி பக்தி இல்லாதவங்களுக்கு இந்த 3 பேருக்கு தனி பண்ணிட்டு வாழுவேன். இந்த ஒன்றுமே நான் நரோத்தமன் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி ஸ்லோகம். 3 பேருக்கு இதயத்தில் ஒன்று பண்ணுறது, சாது சாஸ்திரம் குரு. சாது சொன்னால் யாரு? சாதாரணமாக நம்ம ட்ரெஸ்ஸு போட்டவங்களே சாது நினைப்போம். காவி போட்டிருக்காங்க, வெள்ளை போட்டிருக்காங்க, ஏதோ. நம்ம குருமாராஜ் சொல்லுவார், ராவணன் சீத்தைக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன ட்ரெஸ் போட்டுட்டு வந்தார்? காவி போட்டு வந்தார். இப்போ காவி போட்டவனுக்கு நம்ம நம்பினா எப்படி இருக்கு? சாது சொன்ன ட்ரெஸ் அல்ல. சாது சொன்னால் சாதனை பண்ணிட்டு இருக்காங்க, நமக்கே பக்தியிலே முன்னாடி இருக்காங்க, அவங்கக்கிட்ட அனுபவங்கள் இருக்குது, அவங்களும் நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கிருஷ்ணன் சாது நிறைய விதவிதமான சாது இருப்பான். நம்ம அப்படி இல்லை. நம்ம வாழ்க்கைக்கு நோக்கம் கிருஷ்ண பிரேமம். அந்த கிருஷ்ண பிரேமத்தில் அனுபவம் உள்ளவங்களு கிருஷ்ண பிரேமத்தில் அவங்க வாழ்விட்டு இருக்காங்க. அவங்களும் சொன்ன போலே நம்ம வாழ்னா அப்போ சாது. சாது கிருஷ்ண பிரேமம் விட்டு வேறு ஆசை வச்சுருந்தா வைகுண்ட பாவம் வச்சுருக்கலாம். அவர் லக்ஷ்மி நாராயணங்க இது பாவம் வச்சுருக்கலாம். இல்லை அவருக்கு பணிவு பொறுமை கிடையாது, ஐஸ்வர்ய பாவம் வேறு அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது, பிரஜவாசிக்கு உள்ள பாவம் இல்லை. அந்த சாது பிடிச்சு என்ன பண்ணுவீங்க? அப்போ ஒரு கேள்வி, நமக்கு சாது இல்லை, நம்ம சரி, அப்போது சாது யார்? நம்ம குரு பரம்பரை 6 கோஸ்வாமிகள். முடிஞ்ச அளவுக்கு உயிருள்ள சாது பிடிக்க முயற்சி பண்ணணும். உயிருள்ள சாது கிடைக்கல சொன்னால் 6 கோஸ்வாமிகள், கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி, நரோத்தமதாஸ் டாக்கூர், விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர், பக்தி வினோத் டாக்கூர், பிரபுபாத், இவரெல்லாம் சாது இல்லையா? அவங்கள எழுதின புக்ஸு, அவங்களும் பேசின போல நம்ம கூட, அது நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருது. சாஸ்திரா சிவபுராணமும் சாஸ்திரம், வாயு புராணமும் சாஸ்திரம், வேதங்களும் சாஸ்திரம். அப்படியெல்லாம் நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் பண்ணிகிட்டு இருக்கோம். நமக்கு வேதவியாசர் எழுதின 2 புத்தகம் ரொம்ப முக்கியமானது, ஸ்ரீமத் பகவத்கீதா, ஸ்ரீமத் பாகவதம். இதுக்கு கூட ಚೈತನ್ಯ ಭಾಗವತ, ಚೈತನ್ಯ ಚರಿತ್ರಾಮೃತ. ನಮ್ಮ ಗುರುವರ್ಗ ಚೆನ್ನ 6 கோஸ்வாமி, கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி, நரோத்தமதாஸ் டாக்கூர், விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர், பக்தி வினோத் டாக்கூர், இவங்களெல்லாம் எழுதின புக்கு நமக்கு சாஸ்திரம். அப்போ சாது இந்த புத்தகங்கள் சொன்ன போல வாழ்கிட்டு இருக்காரு. சாஸ்திரம் இந்த புத்தகங்கள். இனி 3வது குரு. நமக்கு எல்லாம் தெரியும், 4 சம்பிரதாய கலியுகத்தில் அதில் ஒரு சம்பிரதாயத்தில் இருக்கணும். இப்போ கலியுகம் எப்படி இருக்குச்சுன்னா எல்லாருக்கும் குரு ஆகிறது பிடிக்கும். எனக்கு யாரை ஃபோன் போட்டார், எங்கே இருக்கீங்க? சரி, வேலை இருக்கும்ப்பா, நான் என்ன சும்மா உட்காந்துருக்கேன்,
சமையல் பண்ணிட்டு இருக்கேன், வீடுக்கு பூட்டிட்டு இருக்கேன். ஐயோ குருஜி, உங்க சமையல் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் குரு கிடையாது, எனக்கு விடு சொன்னேன். யாருக்கு பார்த்தா குரு நல்லா பேசிட்டு இருக்கான், குரு நிறைய அறிவு வச்சிருக்கான், குரு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டிருக்கான், குரு அப்படியெல்லாம் இங்கே மக்களுக்கே கூட குரு ஆகிறது ரொம்ப பிடிக்கும். இங்கே சிஷியருக்கு கூட எப்படியோ ஒரு குரு பிடிச்சிக்கிடணும், சரி அப்படியெல்லாம் குரு சம்பிரதாயத்தில் வந்தவங்க மட்டும் இல்லை, முன்னு குரு ஆச்சாரிய அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கணும் குரு ஆகிறதுக்கு. அதுக்கு கூட கூட குரு இருக்காங்க, நம்ம குரு எடுத்தாச்சு. நம்ம குரு கிட்ட என்னதுக்கு போயிட்டு இருக்கோம்? நம்ம கஷ்டங்களில் வெளியில் வர்றதுக்கு, இந்த சம்சாரத்தில் சுகம் தேடிட்டு போயிட்டு இருக்கோமா, இல்லை உண்மையாக கிருஷ்ண பிரேமம், கிருஷ்ணருக்கு சேவை வேணும் சொல்லி போயிட்டுருக்கோம்? நம்ம நோக்கம் சாது சாஸ்திரம் போல இருந்தால் குருக்கிட்டே நல்லா இருக்கும். இல்லை குரு கூட அப்போது சரி நமக்கு ஒரு வாட்டி சரியான பாதை காட்டாமல் இருக்காங்க. நம்ம கிருஷ்ண பிரேமம் பார்த்து பேசவே இல்லை, நம்ம சம்சாரத்தில் உள்ள சுகம் பார்த்து பேசிகிட்டு இருக்கோம், வேறு பக்தருக்கு குறைகள் பேசிகிட்டு இருக்கோம், இங்கே ஏதோ கோயில் மடம் போடணும் அந்த விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். உண்மையாக நம்ம வாழ்க்கைக்கு நோக்கம் என்ன? நம்ம அது பார்த்து குருக்கிட்ட பேசுனா சிலப்போ குரு சோதனை பண்ணலை, பார்க்கல. நீ ஒரு கோயில் போட்டுடு, நீ ஒரு கோசாலை போடு, நீ ஒரு ஸ்கூல் போடு, நீ குடும்பத்தில் நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையாக பக்திக்கு வந்திருக்கான்னா இவன் ஏதோ வேலையை வச்சிருக்கானா உள்ளே சொல்லி. நம்ம உண்மையாக கிருஷ்ண பிரேமம் தேடிட்டு இருந்தா, நம்ம உண்மையாக சாது சாஸ்திரம் சொன்ன போல வாழிட்டு இருந்தா, அப்போதான் குரு கருணை கிடைக்கும். குரு கருணை கிடைச்சாச்சு, குரு ஒரு விஷயம் சொல்லியாச்சு, குரு சாது சாஸ்திரம் மூணு நம்ம இதயத்தில் ஒன்று பண்ணியாச்சு. உங்கள் விஷயம் எப்போவுமே பிரேமத்தில் இருக்கலாம், எப்போவுமே. இப்போ பிரேமம் சொன்னா என்ன? நமக்கு சொந்த எந்த ஆசை இல்லாமல் ராதா கிருஷ்ணருக்கு சேவை பண்ணிகிட்ருக்கோம். மனசு வச்சு, உடம்பு வச்சு, புலன் வச்சு. நம்ம உண்மையாக ராதா கிருஷ்ணருக்கு நினச்சிட்டு இருக்கோம், இல்லை நம்ம சரியாக பக்தி பண்ணிகிட்ருக்கோம், நமக்கு எப்படி தெரியும்? நம்ம எப்போவுமே ஆனந்தமாக இருப்போம், அமைதியாக இருப்போம். நமக்கு பயம், கவலை, கோபம், துவேஷம் இந்த மாதிரி எல்லாம் ஒன்றுமே இருக்காது. சிம்பிள் லிவிங், ரொம்ப சிம்பிளாக இருப்போம். எந்த கவலை இல்லை, இது கிடையாது, டாடா ஒன்றுமே கிடையாது. அமைதி அமைதி ஆனந்தம். அப்போ பிரேமம் எப்போவுமே இருக்கலாம். இல்லை யாருக்கோ சாது நினச்சாச்சு மாட்டியாச்சு, இல்லை சாஸ்திரம் எதோ படிக்க தொடங்கியாச்சு, இல்லை குரு கிட்டே போய் பக்தி விட்டு வேறு விஷயங்கள், அப்போ பிரேமம் வராது. அப்போ நமக்கு நரோத்தம் தாஸ் தாக்கூர் ஒரு பாதை சொல்லியாச்சு, எப்படி இருக்கணும். இனி ரெண்டு பங்கு இருக்குது இந்த ஸ்லோகத்தில். ஒரு பக்கம் சாது சாஸ்திரம் குரு இவங்களும் சொன்னது இதயத்தில், வெளியில் யாருக்கு ஒன்றும் காட்டுறது தேவையில்லை, இதயத்தில் அந்த விஷயங்களை சரியாக கொண்டு வந்தாச்சு சொன்னால் எப்போவுமே பிரேமத்தில் இருக்க முடியும். எப்போவுமே இன்னொன்று சொல்லிட்டு இருக்காங்க, கர்மி ஞானி பக்திஹீன யாக்கே கோரிபோ பின்னா. கர்மி சொன்னால் யார்? தன் கர்மங்கள் பண்ணிட்டு இருக்கான், நல்ல முறையாக பண்ணிட்டு இருக்கான், பாவம் பண்ணலாம், புண்ணியம். அவனுக்கு என்ன ஆசை? இந்த பிரிவிலே நல்ல சந்தோஷமாக இருக்கணும், அடுத்த பிரிவிலே சந்தோஷமாக இல்லை சொர்க்கத்தில் இருக்கணும். இது கர்மி. ஞானி, ஞானி யாரு? நல்ல அறிவு இருக்குது, பக்தி கூட பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் பக்தி பண்ணிட்டு இருப்பாங்க நிறைவாட்டி. கர்மி என்னதுக்கு பக்தி பண்ணிட்டு இருக்கான்? இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும், அடுத்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்.
ஞானி என்னதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான்? மோக்ஷம் இல்லை முக்தி. இந்த ரெண்டு பேர் சேவை பண்ண மாட்டான். கர்மி சிலப்போ சேவை பண்ணுவான், அவனுக்கு நோக்கம் வேறு, சரணாகதி கிடையாது. அவனும் புலன் திருப்தியோ உடல் திருப்தியோ சுகம் எதிர்பார்த்துட்டு இருக்கான். இனி பக்தி இல்லாதவன், அது நமக்கு தெரியும். இந்த 3 பேருக்கு தனி வைக்கிறது, தனி. இவங்களுக்கு கூட சண்டை போடுறதல்ல, இவங்களுக்கு கூட போட்டி பண்ணுறதல்ல, இவங்களுக்கு தவறு காட்டுறதல்ல. நம்ம இதயத்திலே இந்த 3 பேருக்கு இடம் இல்லை. விவகாரம் பண்ண வேண்டியிருக்கு. சமுதாயத்தில் வாழ்விட்டு இருக்கோம். சிலப்போ நம்ம குடும்பத்திலே அந்த மாதிரி ஆளுகள் இருக்கலாம். யாருக்கு விரோதம் பண்ணுறது வேண்டா, யாருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம். நம்ம கடிமைகள் யாருக்கு தெரியாத போல நல்ல முறையாக பண்ணுறது. நான் பக்தன், நான் இது உள்ளே வெளியில் யாருக்கு காட்டுறது தேவையில்லை. நம்ம யார் சொல்லி. இன்னொன்று விசேஷமான கலியுகாலா, இந்த பக்தர் சொல்லி வேஷம் போடுறதால கூடுதலாகிடுச்சு. 99% 100ல், இன்னும் கூடுதலும் சொல்லலாம். இன்றைக்கி பக்தியிலே கூட, நம்ம பக்தர் கூட்டத்தில் கூட கர்மி ஞானிகள் கூடியாச்சு. எப்படி புரியும்? கர்மி பக்தியில் விவகாரம் பண்ணிட்டு இருக்கான். பணம், அவன் என்ன பணம் எதிர்பார்ப்பான். பூஜாரியாக இருந்தால் சம்பளம், சமையல் பண்ணால் சம்பளம், கோயில் போடுறதுக்கு கலெக்ஷன், மடம் போடுறதுக்கு பணம், பணம் பணம் வச்சு தான் வியாபாரம். இங்கே அனுபவம் கிடையாது, இங்கே சேவை கிடையாது, இங்கே இனிப்பு கிடையாது. விவகாரம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கோயில் போட்டு நிறைய மக்களுக்கு நல்லது பண்ணிடுவேன், ஒரு குருகுலம் போட்டு நிறைய மக்களுக்கு நான் படிப்பு சொல்லி கொடுப்பேன், கோசாலை போட்டு பசு மாடு சேவை பண்ணுவேன். அவன் சுகம் எதிர்பார்த்துட்டு இருக்கான் இங்கே அடுத்த பிறவிலே. உண்மையான சாது பணத்துக்கு வேண்டி வேலை பண்ண மாட்டான். தன்கிட்ட இருந்தால் பண்ணுவான், வேறவங்கக்கிட்ட ஏன் பண்ணுவான் வேணும்? வேறவங்கக்கிட்ட வாங்கி பண்ணுறது இருந்தால் கூட குரு சொல்லியிருக்காரா? குரு சொல்லும்போது கூட அது எனக்கு பக்திக்கு உதவியாக இருக்குமா? குரு சொன்னார் போடலாம், ஒரு கோயில் போடு, நல்லது தானே சொல்லி. அந்த கோயில் போடுறது என் பக்திக்கு ஒத்து வந்துட்டு இருக்கா, இல்லை இது பேர் புகழ்ச்சி எதுக்கு வேண்டி பண்ணிகிட்ருக்கேன்? என்ன வேலை கூட. நம்ம வாழ்க்கைக்கு நோக்கம் கிருஷ்ண பிரேம விட்டு, கிருஷ்ணன் சுகம் விட்டு வேறு எங்கே போகுதுச்சுன்னா அது கர்மம் தான். பக்தி பேரில் கர்மம் பண்ணிகிட்ருக்கோம், வெளியில் உள்ளவங்க சும்மா கர்மம் பண்ணிகிட்ருக்கான், எல்லாம் கர்மம் தான். நம்ம வேறவங்கக்கிட்ட பணம் வாங்குறது சொன்னால் அவங்களுக்கு கர்மம் வாங்கிட்டு இருக்கோம். நம்ம இருக்கிறது கர்மத்தில் வெளியில் வரணும், புது கர்மங்களை உண்டாக்கிட்டு இருக்கோம். நம்ம நாட்டில் கோயில்கள் இல்லையா? எங்கே பார்த்தா கோயில்கள் இருக்குது. இல்லை நம்ம சம்பிரதாயத்தில் கோயில்கள் இல்லையா? அந்த கோயில் போட்டவங்களும் ஆனந்தத்தில் இருக்காங்களா? அவங்களுக்கு கிருஷ்ண பிரேமம் அனுபவம் அவங்களுக்கு வந்திருக்கா? இல்லை கோயில் நிர்வாகம், கோயிலுக்கு பணம், எந்த டென்ஷனில் வாழ்விட்டு இருக்காங்களா? கொஞ்சம் பார்க்கணுமே. சும்மா பக்தன் சொன்னால் புத்தி இல்லாதவனல்ல, பக்தனுக்கு கூடுதல் புத்தி இருக்கணும். நான் சரியான முறையில் பக்தி பண்ணா, சாது சாஸ்திரம் குரு சொன்ன போல வாழ்னா, என் வாழ்க்கையில் நான் எப்பவுமே பிரேமத்தில் இருப்பேன். பிரேமத்தின் கூட கூட ஆனந்தமும் சாந்தி அனுபவிப்பேன்.
நான் பிரேமத்தில் இருக்கேன்னு சொன்னால் எனக்கு எந்த விதமான கவலை, பயம், கோபம், துவேஷம் எதுவுமே இருக்காது. சரிதானே? எவ்வளோ சின்ன வாழ்க்கை, 100 வருஷம். நம்ம இந்த கதை யார் கேட்டுட்டு இருக்கீங்க? பாதியெல்லாம் தாண்டியாச்சு. 100 எல்லாரும் வாழ்வோமா? இப்போ ஏன் அந்த நான் இறந்து போனால் கூட என் பேர் இருக்கணும், இந்த ஊரில் ஒரு பேர் இருக்கணும், இந்த மாதிரி ஆசையா? ஏன் கிருஷ்ணருக்கு சுகம் கொடுக்கணும், ராதைக்கு தாசி ஆகணும், ஹரிநாமத்தில் ருசி இருக்கணும், இந்த ஆசைகள் ஏன் இல்லை நமக்கு? நம்ம ஊரில் எல்லாம் சொல்லுவோம். அந்த மைக்கு கடைக்கு போய் எவ்வளோ சூப்பராக பேசிகிட்டு இருக்கோம். சத்தியயுக தர்மம் தியானம், திரேதாயுக தர்மம் யாகம், துவாபர யுக தர்மம் பூஜை, கலியுகம் ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம. அப்படி பண்ணிட்டு இருக்கோமா? இல்லை நம்ம கர்மி ஞானி ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோமா? யார் சங்க பண்ணிட்டு இருக்கோம்? அப்படியே ஆயிடும். ஹரி பக்தி சுத்தோதயா சொல்லிட்டு இருக்கு. எஸ்யோ யத் சங்கதி பும்சோ மணிவத் சாத் ச தத்குணா. இந்த மணி மாணிக்கம் வரும், அது சூரியன் ஒளி விழுந்தால் ஒரு மாதிரி இருக்கும், வேறு ஏதோ லைட் விழுந்தால் வேறு ஏதோ இது கொடுத்துட்ருக்கு. அதே போல் ஒரு மனிதன் யார் சங்க பண்ணிகிட்டு இருக்கான் அப்படி ஆகிடும். அதுக்கு வேண்டி நம்ம யார் சங்க பண்ணிகிட்ருக்கோம்? இதயத்தில் நரோத்தம் தாஸ் டாக்கூர் சொல்லிட்டு இருக்கார், சாது சாஸ்திர குரு மூணுக்கு கனெக்ஷன் இருக்கணும். குரு மகாராஜ் சொன்னார், எனக்கு குரு சொன்னார் இப்படி பண்ணு அப்படி பண்ணு. சாஸ்திரத்தில் அப்படி இல்லவே இல்லை. இல்லை, சாது நமக்கு அப்படி சொல்லி கொடுக்கலாம். 3 பேருக்கு ஒன்று ஆகும்போது தான் பிரேமம் வரும். இல்லை நம்ம குரு கிட்ட சரியாக போகலாம், இல்லை நம்ம சரியான சாஸ்திரம் படிக்கலாம், இல்லை நம்ம வாழ்க்கையில் சாதுக்கு நம்ம இடம் கொடுக்கலாம். இது 3 ஒத்து வந்தால் பிரேமம் இருக்கும். இதுக்கு கூட கர்மி ஞானி. கர்மி சொன்னால் பக்தனுக்கு வேஷம் போட்டிருக்கான், கர்மத்தில் தான் இருக்கான். இப்போ கூட அவனே கர்மத்தில் வெளியில் வரலாம், நமக்கு எப்படி? ஞானி சேவை பண்ண மாட்டான், அறிவு இருக்குது. ஹரி குரு வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும் எல்லாருமே. பக்தி இல்லாதவனுங்க நமக்கு இந்த 3 பேருக்கு தனியாக வையுங்க, இதயத்தில் கொண்டு வராதுங்க, பிரேமம் வராது, இருந்தால் கூட போயிடும். ஹரி போல் தண்டவத் பிரணாம்.